அன்பை போதிப்பார்கள் பலர். ஆனால் அன்பிற்காக தன் ஜீவனையை கொடுத்தவர் கிறிஸ்து மட்டும்தான். இந்த உலகத்திலே பல மதங்களில் அன்பை பற்றி போதிக்கிறார்கள். அது நல்லதுதான், ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான், வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அது எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால் அது உண்மையானதா, உதவக்கூடியதா, செயல்படக்கூடியதா, இல்லை தன்னலமற்றதா என்று நிதானிப்போமானால் இல்லை என்பதுதான் பதில். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல் கொண்ட அன்பினால் தன் ஜீவனையே சிலுவையிலே கொடுத்தார். நம்மேல் இருக்கின்ற அன்பின் நிமித்தம்தான் இதுவரையிலே பாவிகளையும் அக்கிரமக்காரரையும் துன்மார்க்கர்களையும், ஏன் தேவனை தேவன் இல்லை என்று கேலியும் பரிகாசமும் செய்து கொண்டிருக்கின்ற ஜனங்களை அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் பொறுமையோட சகித்து கொண்டு இருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை. ஏன் என்றால் அவர் எல்லார் மேலேயும் அதிக அன்புள்ளவராய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா அன்பிலும் ஆழமான, உண்மையான, புரிந்து கொள்ள முடியாத ஒரு வித்தியாசமான அன்பு என்றால் அது கிறிஸ்துவின் அன்பு மட்டும்தான். அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இவை மூன்றிலே எது சிறந்தது என்று கேட்டால் அன்பு மட்டும்தான். அன்புதான் சகலத்தையும் சகித்துக் கொள்ளும். யோவான் 3:16 தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவரை இந்த உலகத்திற்கு தந்தருளினார். இந்த உலகத்தில் அன்பாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். நாம் கெட்டு போகக்கூடாது, அழித்து போகக்கூடாது என்பதற்காக நம்மேல் அக்கறை உள்ளவராய், நம்மேல் கரிசனம் உள்ளவராய், நம்மை குறித்து சிந்திக்கக்கூடியவராகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்துவினுடைய அன்பு சாதாரண வாயின் வார்த்தையினால் சொல்லக்கூடிய அன்பு அல்ல. அவர் எதை பேசினாரோ அதை தான் தன் வாழ்க்கையிலே செயல்படுத்தினார். அவர் எதை செயல்படுத்தினாரோ அதை மட்டும்தான் பேசிக் கொண்டிருந்தார். ஆதலால் கிறிஸ்துவின் அன்பு வாயின் வார்த்தையோட நின்று விடவில்லை. உதாரணமாக மனிதர்கள் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நேசம் கடைசி வரையிலே இருக்குமா என்பது கேள்வி. இன்னும் சிலர் சொல்வார்கள் நான் உனக்காக எங்கே வேணுமானும் நிற்பேன் என்பார்கள். சூழ்நிலையின் காரணமாக அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் தன்னை ஒளித்துக் கொள்வார்கள், மறைந்து கொள்வார்கள். இன்னும் சிலர் சொல்வார்கள் நான் உனக்காக தியாகம் செய்கிறேன் என்று சொல்வார்கள். அப்படி தியாகம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் போய்விடும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு சமமாக இந்த உலகத்திலே எந்த அன்பையும் நம்மால் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அது நிலையான அன்பும் இல்லை. அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனுடைய இருதயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவுவதில்லை, அதை கறி சமைக்க முடியாது. அதை பார்ப்பதோடு சரிதான். அதே போலதான் இந்த உலகத்தில் இருக்கிற அன்புகள் எல்லாம் ஏட்டு சுரக்காயை போன்றுதான். அது நிலையானது என்று நம்மால் சொல்ல முடியாது. அது தன்னலமற்றது என்றும் சொல்ல முடியாது. இந்த உலகத்தின் அன்பு கொடுத்தால் திருப்பி கொடுக்கக்கூடிய அன்பு மட்டும்தான். ஆனால் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மிடத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்நோக்காமல் நாம் பாவிகளாக இருந்த பொழுதுமே நமக்காக சிலுவையில மரித்து தன்னை விளங்க பண்ணினார், நமக்காக சிலுவையில் தன்னை வெளிப்படுத்தினார் என்று ரோமன் 5:8 நம்ம வாசித்துக்கிறோம். உதாரணமாக ஒரு மனிதர் தவறு செய்வார், அவர் பாவி என்று நாம் நினைப்போம் சொல்வார்கள். ஆனால் அவர்களை பற்றி நிதானிப்பதும் இல்லை, யோசிப்பதும் இல்லை. அவர்களுக்காக நாம் எந்த உதவியும் செய்வதற்கு முன்வர மாட்டோம். ஏனென்றால் அவர் பாவி, அவர் நமக்கு வேண்டாம் என்று அவரை கவனிக்காமல் அப்படியே புறக்கணித்து தள்ளிவிடுவோம். ஆனால் தேவன் அப்படி செய்கிற தேவன் அல்ல. அதனால்தான் தேவன் நாம் பாவிகளாக இருந்த பொழுதும் கூட, பாவிகளாக நாம் இருந்த பொழுது
பொழுதும் கூட நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில நமக்கு பதிலாக அவர் மரித்தார். ஏனென்றால் அவர் நம்மேல் கொண்ட அன்பு ஆழமானது. அந்த அன்புக்கு ஈடினை நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அன்பின் நிமித்தம்தான் தன்னை சிலுவையிலே வெளிப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆதலால் எப்பொழுதுமே யார் எதை சொன்னாலும் அதை குறித்து நீங்கள் குழம்பாமலும் சிந்திக்காமலும் தேவனுடைய அன்பிலே உறுதியாக நிலைத்திருங்கள். இன்னும் சில பேர் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இவர் தேவன் அல்ல, இவர் சாதாரண மனிதன், இவர் சாதாரண ப்ராஃபட் அப்படியெல்லாம் சொல்லுவதை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். கேட்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் மனம் எப்படி இருக்கும் என்பது நாம் நிதானித்து பார்ப்போமானால் கோபம் வரும். சில நேரங்களில் அவர்கள் புரியாமல் அறியாமல் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து நாம் கோபப்படக்கூடாது. No argue with them, no fight with them, and or else no make them insult. அவர்களோடு கூட நாம் ஆர்கியூ பண்ணவோ, அதாவது வாதாடவோ, சண்டையிடவோ, இல்லை அவர்களை நாம் அவமானப்படுத்தவோ கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தியத்தில் நடக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் சகோதரத்தையும் போதிக்கிற நாம் அவர்களுக்கு எதிர்த்து நிற்போமானால் அங்கே அன்பு காணாமல் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படாமல் வீணாய் போய்விடும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுதும் பாஸ்ட் இன்னைக்கு பிரசன்ட் வேர்ல்டுலையும் நாம் பார்ப்போமானால் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. காலங்கள் வேணுமானால் மாறி இருக்கலாம், ஓடி இருக்கலாம், சூழ்நிலைகள் வேணுமானாலும் மாறி இருக்கலாம். ஆனால் என்னை கேட்டால் மனிதர்களிடத்திலே எந்த வித்தியாசமும் இல்லை என்பதுதான் உண்மை. அன்றிருந்த அதே பரிசேயர்களும் சதுசேயர்களும் மத போதகர்களும் இன்று கூட குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிப்பதுதான் அவர்கள் வேலையன்றி கிறிஸ்துவின் அன்பையோ கிறிஸ்துவம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு தெரியாது. மனமும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால் அவர்களுடன் நாம் எப்பொழுதுமே ஆர்கியூ பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவரை எப்படி அவமானப்படுத்தினார்கள் என்று நாம் எல்லாருக்குமே தெரியும். யோவான் 8:47 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, 48 கூட வாசித்து பார்க்கும் பொழுது, தேவனை உடையவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பான், தேவனை அல்லாதவன் தேவன் வார்த்தையை விசுவாசிக்க மாட்டான் என்று அவர் சொல்லி முடிந்த இமிடியட்லி யூதர்கள் கிறிஸ்துவை பார்த்து அகெயின்ஸ்டாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள். என்னவென்றால், இவன் பிசாசு பிடித்தவன், இவன் சமாரியன், நாங்கள் சொல்வது சரிதானே என்று அவரை கேலி பண்ணுகிறார்கள். மத்தேயுவை நாம் பார்ப்போமானால் அங்கே இயேசு கிறிஸ்துவை மது பான பிரியன், போஜன பிரியன் என்று அவமானப்படுத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து முட்களிடம் சூழின பொழுது காரி துப்பி அவமானப்படுத்தி, நீ தேவனானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டு மௌனமாக நின்றார் என்றால் நம்மேல் கொண்ட உண்மையான அன்புக்காக மட்டும்தான். பிரியமானவர்களே, அதனால்தான் கிறிஸ்துவை அவமானப்படுத்தும் பொழுதெல்லாம் அவர் மௌனத்துடன் தன் தேவன் என்பதை வெளிப்படுத்தாமல் இருந்தார். 1 பேதுரு 2:23 வாசிக்கும் பொழுது, வையரவனுக்கு எதிராக வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் கிறிஸ்து என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அவரை நியாய தீர்ப்பு செய்யும்படி அவரை சிலுவையில் கொண்டு போன பொழுது கூட அவர் மௌனமாக நின்று கொண்டார். அதே போலதான் நாமும் அவரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூட இந்த சோசியல் மீடியாக்கள்ல இல்ல தேவனை சரியாக அறியாத ஜனங்கள், சத்தியம் என்னவென்று புரியாதவர்கள், அரை குறையான
வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு, இன்னும் சில மனிதர்கள், பலவீனத்தில் உள்ள மனிதர்கள் மனம் திரும்பாமல் பாவத்திலே இருந்து கொண்டு தேவ நாமத்தை சொல்லிக்கொண்டு அவமானப்படுத்துகிறவர்கள், அவர்களை எல்லாம் கிறிஸ்துவுடனே கம்பேரிஷன் கொடுத்து கொண்டு உண்மையாக கிறிஸ்துவத்தில் பின்பற்றுவர்களை அவமானப்படுத்துவார்களானால் அதை குறித்து நீங்கள் வருத்தவும் பட வேண்டாம், அதை குறித்து சிந்திக்கவும் வேண்டாம். ஏனென்றால் கிறிஸ்து நமக்கு போதித்தது என்னவென்றால், அன்போடு நிதானமாக தேவனுடைய சத்தியத்தை அவர்களுக்கு போதிக்க வேண்டும், சொல்ல வேண்டும் என்று. ஆதலால் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதுமே சத்தியத்திலே உறுதியாகவும் நடத்தையிலே அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன்தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உங்களோட கூட மாத்திரமே இருப்பதாக. ஆமென்.